ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட மதிய வணக்கம். சாப்பாடு வீடியோவே சரியா வரல, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடம்புக்கு தேவை நல்ல பழக்கனி. இன்னைக்கு சனி. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. காலைல டிஃபன் கூட்டமாக வச்ச இட்லி தான். எனக்கா சோம்பேறி உடம்பு. வேர்வை தண்ணி விடுற தொட்டு உடம்பு ரொம்ப சோம்பேறி ஆயிடுது. அதனால கூட்டமாக இட்லியை ஈஸியாக வச்சு வேலைக்கு போகிறவங்களுக்கு அமைச்சிடுறோம். அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் மிச்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நேற்று வச்ச சாம்பாரே இட்லிக்கு வச்சிட்டோம். அப்புறம் சமையல் என்ன பண்ணாங்கன்னு சத்தியமாக நான் சமையல் ரூம் பக்கமே இன்னைக்கு போல் எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான் பண்ணாங்க. என்னால் சுத்தமாக முடியல. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். இதுதான் இட்லிக்கு ஏற்ற சாம்பார் வச்சிட்டோம், சாப்பிடுங்க நீட்டுன்னு. அப்புறம் சாப்பாடு அதை கொஞ்சம் மோசமான வச்சுக்கணும். இன்றைக்கி மாமூலாக எப்பவும் வடிக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. பச்சரிசி வெள்ளை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். அதுக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரும் திட்ட மாட்டீங்களே, திட்டினா கூட பரவாயில்லைனாக்கா டெய்லி குழம்பு வைக்கிறவங்களுக்கு தான். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது? சாம்பார் பிடிக்காது சில பேருக்கு, சில பேருக்கு பருப்பு டெய்லி போட்டால் பிடிக்காது, சில பேருக்கு கார குழம்பு வச்சா பிடிக்காது, சில பேருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது, சில பேருக்கு. அப்போ எப்படி என்ன சமையல் செய்யுதுன்னு யோசித்து எங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பருப்பு ரசம் வச்சுட்டாங்க. பருப்பு ரசம் தான் வச்சுட்டாங்க. எனக்கா 2-3 நாளாக எங்கள் வீட்டில் விருந்தாளிங்க வராங்கன்னு வடை நிறைய ஓடிச்சு. அதனால் காய்கறியும் ஓடிச்சு. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அப்புறம் வாழைக்கான்னு ஓடிச்சு. அதனால் இன்றைக்கி எந்த காய் கூட வைக்கல, வெறும் ரசம், ஊறுகாய். தொட்டுக்க என்னது? ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். காலத்தை ஓட்ட போகிறோம் இன்றைக்கி. நீங்களாம் என்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கவிதாவுக்கு ஆதரவு கொடுங்க. இஞ்சி ஊறுகாய் வேணா இஞ்சி ஊறுகாய் எடுத்துன்னு போங்க, இல்லை டொமேட்டோ ஊறுகாய், ரெண்டுமே கடையில் வாங்கினது தான். வேணும்னா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.